ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். 2025ஓட இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் அண்ட் டெக் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, ஆசியாவின் மிகப்பெரிய அலைப்படுகை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் தையூரில் உள்ள அதன் டிஸ்கவரி வளாகத்தில் நிறுவியிருக்காங்க. இது ஒரு ஆழமற்ற அலைப்படுகை. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்கலான கடலோர பொறியியல் சவால்களை சமாளிப்பது. அடுத்து, சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் எந்த பகுதியை முக்கியமான நன்னீர் பல்லுயிர் பெருக்க இடமாக பட்டியலிட்டுள்ளது? மேற்கு தொடர்ச்சி மலைகளை தான் நன்னீர் பல்லுயிர் பெருக்க இடமாக சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் பட்டியலிட்டிருக்காங்க. அடுத்து, கில்லன் பாரே நோய் எதனுடன் தொடர்புடையது? நரம்பியல் கோளாறுடன் தொடர்புடையது. உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு புற நரம்பு மண்டலத்தை தவறாக தாக்கும் ஓர் அரிய நரம்பியல் கோளாறு தான் கில்லன் பாரே நோய். இதனுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தசை பலவீனம், உணர்வின்மை, பக்கவாதம். இந்த நோய்க்காக பாதிப்படைபவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியவர்கள், ஆண்கள் தான் இந்த கில்லன் பாரே நோயால ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. அடுத்து, டீப்சீக் செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் பயன்படுத்தும் தொழில்நுட்பங்கள் யாவை? இயந்திர கற்றல், அதாவது மிஷின் லாங்குவேஜ், இயற்கை மொழி செயலாக்கம், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ், தரவு பகுப்பாய்வு. இந்த டெக்னாலஜியை தான் டீப்சீக் செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் பயன்படுத்துறாங்க. இந்த டீப்சீக் அப்படின்றது சிக்கலான சவால்களுக்கு தீர்வுகளை உருவாக்குவதில் முன்னிலையில் உள்ளது. அடுத்து, பெகி வைட்சன் சாதனையை முறியடித்து ஒரு பெண் விண்வெளியில் அதிக நேரம் நடைப்பயணம் மேற்கொண்டதற்கான புதிய சாதனையை படைத்தவர் யார்? சுனிதா வில்லியம்ஸ். அவங்க தான் பெகி வைட்சனோட சாதனையை முறியடிச்சு விண்வெளியில் அதிக நேரம் நடைப்பயணம் மேற்கொண்டவர் அப்படின்ற புதிய சாதனையை படைச்சிருக்காங்க. 9 விண்வெளி நடைப்பயணங்களில் மொத்தம் 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் நடந்திருக்காங்க. நாசாவினுடைய அனைத்து விண்வெளி நடைப்பயண பட்டியலில் சுனிதா வில்லியம்ஸ் தற்போது 4வது இடத்தில் உள்ளார். அடுத்து, விண்வெளி பயணங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட எந்த குறைக்கடத்தி சிப்பை இஸ்ரோ சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளது? IRIS அப்படின்ற இன்டிஜினியஸ் ரிஸ்க் வி மைக்ரோ ப்ராசஸர் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் அப்படின்றத தான் உருவாக்கியிருக்காங்க. இது எந்த திட்டத்திலிருந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சக்தி அப்படின்ற நுண்செயலி திட்டத்திலிருந்து பெற்றிருக்காங்க. அடுத்து, இந்தியாவின் முதல் ஹைப்பர்லூப் சோதனை பாதையை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது? சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் அண்டு இந்தியன் ரயில்வே 2 பேரும் சேர்ந்து தான் முதல் ஹைப்பர்லூப் சோதனை பாதையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனுடைய நீளம் பார்த்தோம்னா 422 மீட்டர் நீளம், 350 கிலோமீட்டர் தூரத்தை 30 நிமிடங்கள்ல இந்த ஹைப்பர் லூப் மூலமா கடந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த இடத்துல நிறுவியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை IIT கேம்பஸ்ல தான் நிறுவியிருக்காங்க. விண்வெளி துறையில் இந்தியா 2015 முதல் 2024 வரை எத்தனை நாடுகளின் எத்தனை செயற்கைக்கோள்களை ஏவியுள்ளது? 34 நாடுகளின் 393 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை ஏவியுள்ளது. இந்த செயற்கைக்கோளை ஏவனது மூலமா 14.3 கோடி அமெரிக்க டாலர் அந்நிய செலாவணியை வருவாயா பெற்றிருக்கு. எந்தெந்த ஏவு ஊர்திகள் மூலம் ஏவியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, PSLV, LVM-3, SSLV அப்படின்ற ஏவு ஊர்திகள் மூலமா தான். அமெரிக்காவினுடைய 232 செயற்கைக்கோள்களையும், இங்கிலாந்தினுடைய 83 செயற்கைக்கோள்களையும், சிங்கப்பூரின் 19 செயற்கைக்கோள்களையும், மற்ற நாடுகள்ல இருந்து 19 செயற்கைக்கோள்களையும் ஏவியிருக்காங்க. அடுத்து, சண்டிகரில் உள்ள செமிகண்டக்டர் ஆய்வகத்துடன் இணைந்து இஸ்ரோ உருவாக்கிய 32 பைட் மைக்ரோ ப்ராசஸர்களின் பெயர் என்ன? விக்ரம் 3201, கல்பனா 3201. அடுத்து, 12,500 ஆண்டுகளுக்கு முன் அழிந்த எந்த இனத்தை அமெரிக்காவின் உயிரி தொழில்நுட்ப நிறுவனமான கலோசல் பயோசைன்ஸ் உயிர்ப்பித்துள்ளது? டைர் ஓனாய் அப்படின்ற இனத்தை தான் உயிர்ப்பிச்சிருக்காங்க. மரபணு திருத்தப்பட்ட நெல் வகைகளை அறிமுகப்படுத்திய முதல் நாடாக எந்த நாடு உள்ளது? இந்திய நாடு தான் உள்ளது. எந்த நெல் அப்படின்னு பார்த்தோம்னா, மரபணு திருத்தப்பட்ட நெல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, DRR அரிசி 100, பூசா DST அரிசி 1. இதுதான் மரபணு திருத்தப்பட்ட நெல். ஜீனோம் இந்தியா திட்டம் என்பது என்ன? இந்திய அறிவியல் நிறுவனத்தின் மூளை ஆராய்ச்சி மையத்தால் வழி நடத்தப்படும். இதில் மாதிரிகளை சேகரிக்கவும், தரவுகளை தொகுக்கவும், ஆராய்ச்சி நடத்தவும், இந்திய லட்சிய குறியாக்க மரபணு திட்டத்தை உருவாக்கவும் 20 நிறுவனங்கள் அங்கம் வகித்துள்ளன. இந்த மாதிரிகளை சேகரிக்கவும், தரவுகளை தொகுக்கவும், 10,000 ஆராய்ச்சி நடத்தவும், இந்திய லட்சிய குறியாக்க மரபணு திட்டத்தை உருவாக்கவும் 20 நிறுவனங்கள் அங்கம் வகிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளவு பேரோட DNA சாம்பிள்ஸை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 10,000 பேரோடைய மரபணு சாம்பிள்ஸை எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, மனிதர்கள் செல்லும் இந்தியாவின் முதல் ஆழ்கடல் பயணமான
சமுத்திராயன் திட்டம் எந்த நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்த உள்ளது? மத்தியஸ்யா 6000 அப்படின்ற கப்பலை தான் பயன்படுத்துகிறாங்க. இது உள்நாட்டில் உருவாக்கப்பட்டது. 6000 மீட்டர் வரை சென்று ஆய்வு செய்யும். இதன் மூலம் கடல் உயிர் பன்மை வளங்களின் சாத்தியக்கூறுகள் குறித்த மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பெற முடியும். உலகின் துல்லியமான வானிலை முன்னறிவிப்புகளை எந்த அமைப்பு வழங்குகிறது? பாரத் முன்னறிவிப்பு அமைப்பு தான் வழங்குறாங்க. மே 26, 2025 இந்த அமைப்பை அறிமுகம் செஞ்சாங்க. புனேயில் உள்ள IITM நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டு மேம்பட்ட அர்கா சூப்பர் கணினியால இயக்கப்படுகிறது. இதனுடைய துல்லியத்தை 12 கிலோமீட்டரிலிருந்து 6 கிலோமீட்டராக அதிகரிச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இந்திய கடற்கரையின் புதிய நீளம் என்ன? அதாவது பிசிக்கல் சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லாம டெக்னாலஜி வைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7516.6 கிலோமீட்டர்ல இருந்து 11098.8 கிலோமீட்டருக்கு உயர்த்தியிருக்காங்க. புதிய நிலப்பரப்பை பெறாமலே கிட்டத்தட்ட 50% அதிகரிப்பு. இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆந்திர பிரதேசத்தினுடைய அமராவதியில் தொடங்கியிருக்காங்க. நாசாவின் சர்வதேச விமான விண்வெளி திட்டத்தை நிறைவு செய்த முதல் இந்தியர் யார்? டங்கேட்டி ஜான்வி அப்படின்றவங்க தான் நிறைவு செஞ்சிருக்காங்க. 2029 ஆண்டு டைட்டனின் சுற்றுப்பாதை விண்வெளி நிலையத்திற்கான விண்வெளி பயணத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.